உயிருள்ள ஆண்டுடைய திருநாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவரின் சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக என்று நம் அருகில் பக்கத்தில் இருக்க மக்களை பார்த்து, உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், ஆண்டவருடைய சமாதானம் நம்மோடு இருக்கட்டும். யோபு 19:25 சொல்கிறார். அவர் வேதனையில் கண்ணீரில் சொல்கிறார் யோபு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம் ஆண்டவர் யார்? உயிருள்ளவர். எரேமியா 10:10 கர்த்தரே, அடுத்து அவர் ஜீவனுள்ளவர். அவர் தான் உண்மையான கடவுள். திருவிலியத்தில் வாசிங்கன்னா இவ்வாறு சொல்லுது, அவர் தான் உண்மையான கடவுள். அவர் யார்? உயிருள்ளவர். நித்திய ராஜா, அவர் தான் எப்போவுமே ராஜா. 5 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் மாறுறதில்லை, 5 வருஷத்துக்கு ஐயர் மாறுறதில்லை. அவர் தான் பெர்மனன்ட் லைஃப் லாங் ராஜா, கிங். அவர் தான் நித்திய ராஜா. இவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். நம்ம ஆண்டவர் யார்? உயிருள்ளவர். அதுதான் சங்கீதக்காரன் 2 சாமுவேல் 22:1 சொல்கிறார். அவருக்கு அது துதியின் பாட்டு. அவர் அது ஒரு துதியின் பாட்டு. என்ன துதினா, கடைசி நாட்களில் சங்கீதம் 71 கர்த்தாவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடைய. அவர் ஈச்சரில் படுத்துக்கிட்டு பாடினாராம். ரிட்டையர்ட் ஆன பிறகு அவர் பையனை சாலமோனை ராஜாவை உட்கார வச்ச பிறகு ஈச்சரில் உட்காந்து பாடினாராம். அதே மாதிரி இதுவும் அவருடைய லைஃப் கடைசியில் பாடுற பாட்டு. 2 சாமுவேல் 22:1 சொல்லுங்கள். 2 சாமுவேல் 22:1 2வது வசனம், நீரே கோட்டை. முதல் வசனத்தை வாசிங்க. எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. அவருடைய எல்லா சத்துடைய கைக்கு நீங்களாக்கி, சவுலுடைய கை, அவருடைய மகனுடைய கை, அந்த கோலியாத்துடைய கை, எல்லா கைக்கும் விடுதலையான பிறகு ஒரு ஒரு சந்தோஷமான வாழ்வில் சொல்கிறார், யூ ஆர் மை போர்ட்ரஸ், யூ ஆர் எ ராக். அதுதான் நீரே நம்பிக்கை என்று கடைசியில் வாசிப்பார். அதுதான் பவுலடிகள் சொல்கிறப்போ 2 தீமோத்தேயு 4 நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிடம். கடைசி பாட்டு அது. கடைசியில் அவருடைய லைஃபோடைய கடைசியில் சொல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இதுதான் ஆண்டவர் நமக்கு எப்போவுமே ஒரு லைஃப் லாங்காக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் சங்கீதம் 16 சொல்கிறார், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் என்ன பண்ணுறதில்ல, அசைக்கப்படுவதில்லை. அசைக்கிற ஷேக், டு நாட் ஷேக். மில்க் ஷேக்கு. மில்க் ஷேக்குனா என்னது? பாலை ஊற்றிட்டு உள்ள ஆப்பிள், மாதுளம், யாருமே நான் என்ன பண்ண முடியாது. அதுதான், ஏய் நான் கிங், என்னை யாரும் என்ன பண்ண முடியாது. சின்ன பிள்ளையில் ஸ்கூல் படிக்கிறப்ப அசைக்க முடியாது. இப்படி கையை காட்டி சொல்லுவாங்க. இப்போ சொல்கிறாங்களான்னு தெரியல. நான் படிக்கிற காலங்களில் பிள்ளைங்க ஆட்ட முடியாது. கீழே ஃபவுண்டேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அதே மாதிரி எதுக்குன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுறான். கண்மணினா எப்படின்னா, இந்த கண்ணுக்கு மேலே ஒரு இமை இருக்குது, அந்த இமையில் முடி இருக்குது. அது அந்த பெண்களுக்கு சினிமாவில் அழகாக அந்த முடியை காட்டுவாங்க சித்திரிச்சு, அப்படி டக்கு டக்கு டக்குட்டு மூடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வண்டியில் போகிறப்போ திடீர்னு ஒரு கிளி வருது, ஒரு பூச்சி வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ணு மூடிக்கிடும். பெர்மிஷன் இல்லை, மூலையிலேருந்து தான் பெர்மிஷன் வரணும், ஆர்டர் மூலையிலேருந்து தான் வரணும். அதே மாதிரி தீயில் போய் கை வைக்கிறேன்னா அது சுடுன்னு டக்குன்னு கை எடுத்துருவோம். அது மூலையிலேருந்து பெர்மிஷன் வருதில்ல. அது சயின்ஸ் முறைப்படி அதுக்கு ஏதோ ஒரு பேர், நான் மறந்துட்டேன். சயின்ஸ் படித்த பிள்ளைங்க அது பேரை சொல்லுங்களேன் பார்ப்போம். அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அதை போய் அந்த டச்சிங், அதுதான் ஆண்டோடைய இயற்கை. அது எப்படி அந்த கண் ஏன்னா உள்ள ரெட்டினான்னு ஒரு இருக்குது, ரெட்டினான்னு ஒரு சின்ன லென்ஸ் இருக்குது. அதுக்கு 3வது டாக்டர், கண்ணுக்கு 3 டாக்டர் இருக்கார். வில்லியம்ஸை கேட்டிங்கன்னா சொல்லுவார், நம்ம வில்சனை கேட்டிங்கன்னா எத்தனை டாக்டர்னு சொல்லுவார். கண்ணுக்கு மட்டும் 3வது ஒரு டாக்டர் இருக்கார். அவர் ரெட்டினா மட்டும்தான் பார்ப்பார், முன்னால், நடுவில், பின்னால். 3வது உள்ளே இருக்கதா ரெட்டினா. அந்த ரெட்டினா என்பது முடியை விட சின்னது, நம்ம முடியை விட ரொம்ப சின்ன சைஸு. அது அது ரிப்பேர் ஆனால் மாற்ற முடியாது. அது நம்ம மூளை மாதிரி, பிளட்டு மாதிரி, ரத்தமும் மாற்ற முடியாது. ரத்தம் நம்ம தயார் பண்ண முடியாது. நேதாஜி நேரில் பிளட் பேங்க் நடந்துச்சு, 45 பேர் பிளட்டு கொடுத்தாங்க. ரத்தம் தயார் பண்ண முடியாது, புதுசாக தயார் பண்ண முடியாது. ஒருத்தர் ரத்தத்தை எடுத்து தான் ஒருத்தர் கொடுக்கணும். 4-5 பேர் ரத்தத்தை ஒன்றா சேர்த்தா எய்ட்ஸ் ஆகிடும். அது எய்ட்ஸ் வியாதிக்கு அது ஒரு காரணம்.
ரத்தம் பிளட்டு ஒன்றாகிறப்போ அடுத்த வருஷம் நம்ம திருச்சபையிலையும் என்ன பண்ணணும், பிளட் பேங்க்கு நடத்தணும். ஏதோ ஒரு நாள் அங்கே சனிக்கிழமை நடக்கு, அடுத்த வருஷம் நம்ம சர்ச்சில் ஒரு இல்லை இந்த மாதத்துலேயே ஒரு பிளட் பேங்க் நடத்துங்க. அது வந்து ரொம்ப பிளட்டு உயிர் தானம். அந்த இதை ரத்தமும் தயார் பண்ண முடியாது, மூளையும் டச் பண்ண முடியாது. அதே மாதிரி உடம்புல ரெட்டினா, அந்த ரெட்டினா ரொம்ப சின்ன சைஸு, முடியை விட சின்னதுங்கிறாங்க. அதுதான் பார்வை, கிளியரன்ஸ். அந்த கிளியரன்ஸு எனக்கு இந்த ரைட் ஐயில் ரெட்டினா கெட்டு போச்சு. பெரிய கிருபையாக டாக்டர் எனக்கு ஈவாக கொடுத்துருக்க, ஈவில் கடவுள் கொடுத்துருக்கிறார். எப்படி உங்களுக்கு கண்ணு தெரியுதுன்னு எல்லா டாக்டரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்தளவுக்கு என்னுடைய ரெட்டினா அதை ரிப்பேர் பண்ண முடியாது, கை வச்சா வீணாயிடும், சுத்தமாக போயிடும் இருக்கதும். ஆனால் அதே ஆண்டவர் சொல்லார், இமைப்பொழுது கைவிட்டேன். எங்கே இருக்குது சொல்லுங்களேன்? ஏசாயா. சூப்பராக சொல்கிறீங்க. மலடி பிள்ளை பெற அந்த ஏசாயா 54 வாசித்தீங்கன்னா ரொம்ப அருமையான வாக்கு. அந்த பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து கற்பை வேதனைப்படாதவளே நீ சந்தோஷமாயிரு, இமைப்பொழுது கைவிட்டேன். அற்பகாலம் உண்ட கோபம் சொல்கிற, சின்ன கோபம் மேலே நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியில் உன் இஷ்டத்துக்கு பாவம் பண்ணிட்டு இருக்க. அற்பகாலம் உண்ட கோபம். நோவாவின் காலத்தில் உள்ள வெள்ளம் இன்னும் வராது. இப்போ 54:10 சொல்றார், மலைகள் விலகலாம், என் சமாதானத்தின் உடன்படிக்கை. அந்த மலையே தள்ளி போயிடலாமா? ஆனால் அவர் கொடுத்த அந்த சமாதானம் என்ன பண்ணாது, நம்மை விட்டு கடந்து போகாதுன்னு சொல்கிறார். அந்த ஆண்டவருடைய சமாதானம் நம்ம விட்டு எப்போவுமே கடந்து போகாது. 54:17 சொல்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும். எனக்கு விரோதமாக மச்சனை செய்வனை வச்சுட்டாருங்க, எங்கள் வீட்டுக்காரருடைய அண்ணன் செய்வனை வச்சுட்டாருங்க, எங்கள் அக்கா செய்வனை வச்சுட்டாருங்க, பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு செய்வனை வச்சுட்டாருங்க, பக்கத்து கடைக்காரர் செய்வனை வச்சுட்டாருங்க. அதனால் எனக்கு வியாபாரமே இல்லை. நீ தனியாக கடை வச்சுருந்த, நல்ல வியாபாரம் இருந்தது, ஒழுங்காக கடை திறக்கிறதில்ல, ஒழுங்காக விலை வைக்கிறதில்ல, நல்ல பொருளாக கொடுக்கல. போட்டிக்கு ஒருத்தன் வந்தான், நல்ல பொருளாக வச்சான், எல்லா பொருளும் வச்சுருக்கான், விலை கம்மியாக வச்சுருக்கான், டைமுக்கு கடையை திறக்கிறான், டைமுக்கு திறக்கிறான். 3 அப்புறம் ஒருத்தன் வந்து கேட்டால் திறந்து கொடுக்குறான். அந்த டைமிங் அவனுக்கு மேலே போகுது. உடனே எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க, கட்டு வச்சுட்டாங்க, மந்திரம் வச்சு. ஒரு மந்திரமும் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இஸ்ரேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும். மந்திரம் இருக்குது, தந்திரம் இருக்குது, செய்வனை இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆவி இருக்குது, பேய் இருக்குது, எல்லாமே இருக்குது. எதுவுமே இல்லாமல் இல்லை. அநேக ஆவிகள் உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே தான் விடுதலை. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. அப்போ அநேக ஆவிகள் இருக்கு, அநேக ஆவிகள். ஆனால் அந்த அநேக ஆவிகள் மத்தியில் கர்த்தருடைய ஆவி தான் பெரிதான ஆவி. சர்வவல்ல மைட்டி காட், சர்வவல்ல தேவன். அந்த ஆவி எங்கே இருக்குது, அது என்ன பண்ண நமக்கு நம்ம கூட இருக்கும். அந்த தைரியத்தில் தான் அந்த ஆவி சொல்கிறாரு, என்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் என்னை ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டாரு, அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அதுதான் அந்த கல்லறைக்கு அந்த மக்கள் போகிறாங்க, பயந்து பயந்து போகிறாங்க. நம்ம ஊரில் கல்லறை கீழே பூமிக்குள்ளே வைப்போம். அவங்க ஊரில் அந்த அந்த மலையை தோண்டி வைப்பாங்க. பூமிக்குள்ளே பாறை தோண்ட முடியாது, அதனால் மலையை குறைஞ்சி அதுக்குள்ளே பாடி வச்சுட்டு அந்த கல்லை வச்சு மூடிடுவாங்க அவங்க ஊருக்குள்ளே. அது அவங்க ஊருடைய பழக்கம். நாங்கள் குடும்பமாக போயிருக்கப்போ இஸ்ரேலில் ஊருக்கு அநேக கல்லறையை காட்டுறாங்க. ஏன்னா இது 2000 வருஷத்துக்கு மேலே சம்பவங்கிறதால இங்கே இருக்கலாம் கல்லறை, இங்கே இருக்கலாம். ஆண்டவர் வந்தார், உயிரோடு விழுந்தார். அநேக கல்லறையை காட்டுறாங்க. நான் 2வது தடவை போகிறப்போ இல்லை முதல் தடவை போகிறப்போ சொன்னுடைய மெத்தடு வந்து எனக்கு தப்பாக தோணுச்சு. அப்போ கேட்டேன். ஏன்னா இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவ பாடியை இறக்கி ஒரு கல்லில் வச்சு வாசனை திரவியை போட்டாங்க. அந்த வாசனை திரவியம் பாடியை இறக்கி போட்டதால் அந்த அவர் இந்த அன்னைக்கு போகிறவங்க இப்போவும் போகிறவங்களுக்கும் அதில் போய் ஜெபம் பண்ணிட்டு அவருக்கு அந்த கல் மேலே அந்த பாடியை போட்டாங்க. அதில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி அதில் கர்ச்சிப்பை வச்சு ஜெபம் பண்ணால் அன்றைக்கி ஃபுல்லாக அந்த வாசனுடைய திரவியம் இன்னும் நம்ம மேலே இருக்குது. அன்றைக்கி போட்ட வாசனை அப்படி ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஏதாவது ட்ராவல்ஸு டூரிஸ்ட் என்று மக்கள்கிட்டருந்து காசை வாங்கணும், ஏதாவது ஒன்று சொல்கிறான். ஆனால் பைபிள் எல்லாமே உங்களுக்கு 4 நற்செய்தி நூல்களும் பார்த்தவைகளும் கேட்டவைகளும் சொல்கிறார். நாங்கள் பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம், அதை நாங்கள் எழுதுகிறோம். பார்த்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஒரு சிலதை பார்த்துருக்காங்க, ஒரு சிலதை கேட்டிருக்காங்க. அந்த 1 யோவான் 1 அதிகாரத்தில் சொல்வார்னு நினைக்கிறேன், 3வது வசனத்தில் நாங்கள் 1 யோவான் 1 நீங்கள் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவங்க கண்டு என்ன பண்ணிருக்காங்க, கேட்டிருக்காங்க, பார்த்துருக்காங்க, கேட்டிருக்காங்க.
அப்போ சொல்கிறது ஜஸ்ட்டு நான் மெசேஜில் கதை நான் ஒரு கதையாக கேட்பேன், நான் அதை ஜஸ்ட்டு மாற்றி சொல்லுவேன். அதுதான் நான் சொல்கிறப்ப அந்த ஸ்டைலு அப்படி ஒரு ஸ்டைல் மாறும். அதே மாதிரி ஆண்டவர், நம்ம ஆண்டவர் யார்? உயிரோடு இருக்கிறவர். அந்த உயிரோடு இருக்கிறது தான் நான் முன்னால் இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறதில்லை, அசைக்கப்படுவதில்லை. அதுதான் சங்கீதம் 91. உன்னதமானவரே, உயர் மறைவினில் இருக்கிறவர், சர்வ வல்லவரே, நிழலில் தங்குவார் இரு பரமசீலாக்கியமே, சர்வ வல்லவரே. உற்சாகமாக எல்லோரும் உற்சாகமாக உற்சாகமாக கை தட்டுங்க. யாருக்கெல்லாம் தூக்கம் இருக்கா கை தட்டுங்க, தூக்கம் போயிடும். அழகா 1 கொரிந்தியரில் அவர் சொல்கிறப்போ, கிறிஸ்து மரித்தோர் இருந்தது முதற் பலன். இப்போ ஒரு அம்மா ஒருத்தர் என்னுடைய வீட்டுக்கு முன்னால் என்னுடைய ஒரு தெரிஞ்ச பையன் என் கூட பிஸ்னஸ் வரப்போ போஸ்ட்லாம் ஓட்டுவான். கபால் என்று பெயர். எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன், என்னை ரொம்ப நேசிப்பான், ரொம்ப பயங்கரமாக நேசிப்பான். என் மேலே அளவு கடந்த பாசம் என் மேலே வச்சுருப்பான். அவங்க அப்பா ஒரு நல்ல தண்ணி வண்டி குடிப்பார். பின்னால் கடைசி காலங்களில் அவர் குடிக்கலை. ஏன்னா அவர் குடிக்கிறாரு, குடிச்சிட்டு ரொம்ப சண்டை போடுறாருன்னு சொன்னது கேட்கலன்னு சாராயத்தை வாங்கி அதில் சில மாத்திரைகள் போட்டு கொடுத்துட்டான். கொடுத்த பிறகு அவர் டைரி ஆகி குடியே விட்டுட்டார் கடைசியில். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் நல்லா இருந்தார். அதுக்கப்புறம் இறந்துட்டார். ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பிடிச்ச ஒரு குடும்பம். டீ ரொம்ப குடிப்பாங்க. காலையில் 5 மணிக்கே டீ கடையில் போய் முந்தா நாளோ போன வருஷமோ போட்ட அந்த டீயில் அந்த சட்டியில் அவிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த பையும் பை கிழிஞ்ச பிறகு தான் மாற்றுவாங்க. அதுக்கு முன்னே தண்ணியும் மாற்ற மாட்டாங்க. அந்த டீயில் இந்த முதல்ல ஒரு டீ சக்கரை இல்லாமல் டீ கேட்டால், இல்லை நம்ம அண்ணாச்சி செல்லத்தோட மாதிரி யாரோ ஒருத்தர் போய் ஸ்பெஷல் டீ கேட்டால் டீ இலையை மாற்றுவான். அதுக்கப்புறம் அதிலேயே ஊற்றிக்கிட்டே இருப்பான். அந்த தண்ணி பால் வெள்ளையாக இருக்கிறவரையும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பான். யாராவது ஒருத்தர் அடுத்து விஐபி போகிறப்போ டீ இலை மாற்றுவான். ஏன்னா அவர் பக்கத்தில் இருக்கிறவர் ஏதாவது வம்புடான்னு அந்த டீ இலை என்ன 100 பையில் கொட்டிடுவான். அது ஒரு தண்ணிக்குள்ளே அவிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது தண்ணிக்குள்ளே அதில் இருக்க அந்த சிவப்புகள் எல்லாம் போகிற வரை அந்த டீ மெட்ராஸ் மக்கள் ரொம்ப நல்லா குடிப்பாங்க. இப்போ அப்படி டீ கிடைக்கிறதில்ல. இப்போ மெட்ராஸ் மக்கள் ரொம்ப திருந்திட்டாங்க. நல்ல டீ கடையில் நல்லா போடுற கடையில் தான் டீ விற்கிது. நீங்கள் பிலால் மவுண்ட் ரோடில் பிலால் போகிறீங்கன்னா 35 ரூபா ஒரு டீ. லைனில் நின்று தான் வாங்கணும். 35 ரூபா ஒரு டீ, அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ அப்படி டீ தான் மக்கள் குடிக்கிறாங்க. அந்த பிலாலில் தாண்டி ஒரு ஹோட்டல் போனீங்கன்னா ஒரு டீ கடை இன்னும் 40 பேர் 50 பேர் ஒரு டீ வாங்குறதுக்கு லைனில் நிற்பான். நானும் அந்த டீ கடை எப்படி இருக்குது, டீ குடிச்சிடலாம் அந்த கடையில் நினச்சி ட்ரை பண்ணேன். 40 பேர் லைனில் இருந்து அப்படி ஒரு டீ குடிக்காமல் நினச்சிட்டு பிலால் வந்து வாங்குவேன். அதேமாதிரி இப்போ மக்கள் ரொம்ப ரொம்ப விவரமாயிட்டாங்க. அந்த டீ காலையில் 5 மணிக்கே அவங்க அப்பா வாங்கியாந்து விடுப்பார். டீயும் குறையும். அடுத்து 6 மணிக்கு டீயும் பட்டர் பிஸ்கட்டும். அடுத்து 10 மணிக்கு டீயும் வடையும் வாங்கி கொடுப்பாரு. சாப்பாடு இருக்கோ இல்லையோ டீ வாங்கி கொடுப்பார். அதில் 3 பேர் அண்ணன் தம்பி, 2 பேர் இறந்துட்டான், ஒருத்தன் மட்டும் இருக்கான். அவனை பார்க்குறப்போ தங்க புஷ்பராஜ் காட்டுறப்போ நான் அவனை காட்டுறேன், அவன்கிட்ட கேளு. அவங்க அப்பா செத்து போனார். அந்த காசிமேடு சுடுகாடுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். காசிமேடு சுடுகாட்டுக்கு கொண்டாந்து வச்சுருக்கோம். நானும் கூட போயிருக்கேன், பக்கத்து வீடுன்னு போயிருக்கேன். அவங்க ஜாதிக்காரங்க உட்கார வச்சு புதைப்பாங்களாம். இந்த மண்ணுக்குள்ளே என்ன பண்ணணும், படுக்கக்கூடாது, உட்காந்துருக்கணும், உட்கார வைக்கணும். குழி கொஞ்சம் ஆழமாக இருக்கும். காசிமேடில் மண்ணாக இருக்கிறதுல ஆழமாக தோண்ட மாட்டான். முந்தா நாள் ஒரு டெத்துக்கு போயிருக்கேன், 1.5 அடி கூட தோண்டலை. அதுக்கு கீழே ஒரு பெட்டி இருக்குது, முடியாதுன்ட்டான். ஐயோ பெட்டி தட்டுது போயான்ட்டான். அந்தளவுக்கு இன்றைக்கி இடமே இல்லை. அவன் உட்கார வச்சு தான் வைக்கணும். அதனால் கொஞ்சம் தோண்டுப்பான்னாங்க. அவன் தோண்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த பாடி பக்கத்தில் இருக்குது. தோண்ட கீழே சரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த பையன் அழுகுறான். அவன் லெஃப்ட்டில் கை வச்சுட்டு, நைனா நீ செத்து போனிய நைனா, யார் நைனா டீ வாங்கி தருவா? நைனா நீ செத்து போனிய நைனா, யார் நைனா பொறை வாங்கி தருவா? நைனா நீ அவர் அழுதுகிட்டே இருக்கிறான். எனக்கு அழுகுறது அந்த ஆள் கேட்கவே மாட்டேன். ஏன்னா அவர் யார்? அவர் என்ன ஆனார்? மரித்து விட்டார். மரித்தவர் கேட்பாரா? ஒரு சில அக்கா பாருங்க, அம்மா போயிட்டியம்மான்னு 24 மணி நேரம் உட்காந்தாலும் ஊர்லேருந்து ஜனங்கள் வர வரையும். ஆனால் அந்த அம்மா காதலே விழாது. ஆனால் நம்ம ஆண்டவர் யார்?
உயிருள்ளவர். அவர் யார்? ஜீவனுள்ளவர். அவர் மரித்து பேசுகிறேன், இதான் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். எப்படின்னா, இந்த மெசேஜை ராத்திரி ரொம்ப தூக்கத்தோடு ரொம்ப டயர்டாக உட்காந்து எழுதினேன். 11 மணிக்கு மேலே. ஒரு கொரியரில் வேலை செய்கிற பையன், அவங்க அம்மா, அவங்க அப்பா இல்லை, அவங்க அம்மா நல்ல ஒரு ஜெபிக்கிற தாய். இந்த பையனும் சர்ச்சைக்கு போவான். கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதன், உண்மை உள்ள மனிதன். கடவுளுக்கு பயப்படுறது உண்மை மட்டும்தான். சும்மா வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, இல்லைனா அங்கி, இல்லைனா ஜிப்பா, ஒயிட் பேண்ட், ஒயிட் ஷர்ட்டு, இதெல்லாம் கடவுளுக்கு பயப்படுறதில்லை. அதெல்லாம் ஏமாத்துறது. கடவுளுக்கு போயிடும் வாழ்க்கையில் உண்மை இருக்கணும். அந்த உண்மை மட்டும்தான் வாழ்க்கையில். அந்த உண்மை உள்ள பையன் கொரியரில் வேலை பார்த்தான். கொரியர்லேருந்து அந்த பேங்க் வருவான். பேங்க்கில் டைம் கொடுப்பான். டைமுக்கு வந்து அந்த மேனேஜரை பார்த்து வணக்கம் சொல்லுவான். அவர் முன்னால் தூசி இருந்தால் எடுப்பான், துடைப்பான். அவருக்கு நல்ல பிள்ளை ஆகிட்டான். அவனுடைய ஒழுக்க பார்த்தாரு. உடனே அவனை பேங்க்கில் ஒரு வேலைக்கு அட்டெண்டராக ஓயாக போட்டார். இன்னைய மாதிரி பேங்க்கு அந்த ஏடிஎம் கிடையாது, ஆன்லைன் பேமெண்ட்டு கிடையாது. ஆன்லைன் பேமெண்ட் பட்டன் நமக்குனா எவ்வளோ பணம்லாம் அவங்க அக்கௌண்ட்லேருந்து எடுக்கலாம், நம்ம அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலாம். ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, கவர்மெண்ட் ஹாலிடே கிடையாது, டெய்லி ஒர்க் பண்ணும் பேங்க்கு. ஆன்லைன் எல்லாமே நெட்டு தான். அன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. ஒருத்தருக்கு பணம் கொண்டு போனால் பேங்க்கில் செக் கொடுத்தா ரிசீவ் பண்ணி கொண்டு போனோம். பொதுவாக ஒரு கம்பெனிக்கு நிறையா பணம் போகும், எப்போவுமே நிறையா பணம் கொண்டு நம்பிக்கைக்கு ஒரு ஆள் கொண்டு போனோம். ஒரு நாள் ரொம்ப தூரம் ஒரு காட்டு வழியாக பணம் கொண்டு போனோம், பெரிய அமௌண்ட்டு கொண்டு போனோம். இந்த பையன் அந்த கொரியர் பையன் அந்த பேங்க்கில் வேலை பார்த்தா இவன் நம்பிக்கைக்குரியவன். அவனை கூப்பிட்டு, நாளைக்கு நீ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கொண்டு போகிற, ஒரு 2 கோடி 5 கோடி ரூபா கொண்டு போகிற, 5 கோடி ரூபான்னா 1 லட்சத்துக்கு 500 ரூபா நோட்டு 2 கட்டு. அப்போ 5 கோடினா 500 லட்சம். 500 லட்சம்னா 500 × 2 1000 கட்டுக்கா மேலே வரும். எவ்வளோ அது எனக்கு வரல சரியா. அந்த அளவுக்கு பணம் நீ கொண்டு போகணும், நீ ரெடியாக ப்ரீப்பராக வாங்கினாராம். இதை யாரோ ஒருத்தன் கவனிச்சிக்கிட்டே இருக்கான். வீட்டுக்கு போகிறான், அம்மாட்ட சொல்கிறான், அம்மா நான் ஜெபம் பண்ணுறேன்டா, நீயும் ஜெபம் பண்ணுறா, கடவுளும் கூட இருக்கிறாரா, நம்ம ஆண்டவர் உயிர் உள்ளவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர், நமக்கு வாழ்வு கொடுப்பவர், நீ ஜெபம் பண்ணுன்னு அவருக்கு சொல்லி விட்டாங்களாம். அவனும் ராத்திரிலாம் ஜெபம் பண்ணி, அந்த அம்மாவும் ஜெபம் பண்ணி அந்த பணத்தை அவன் அன்னைக்கு எடுத்துகிட்டு போகிறான். ஒரு பைக்லேயோ குதிரையிலையோ எதுலேயோ ஒன்றில் எடுத்துகிட்டு போகிறான். அந்த கதையை கேட்குறப்போ அவன் குதிரையில் போகிறான்னு சொல்லப்படுகிறது. அவன் குதிரையில் போனான். ஒரு காட்டு திக்கஸ் ஃபாரஸ்ட் வழி. கடந்த நாட்களில் மாதர்பாக்கங்கிற ஒரு இடத்துக்கு வில்லேஜ் மினிஸ்ட்ரி போனேன். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா மாதர்பாக்கிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் ஒரு கிராமம், 8 கிலோமீட்ரு, 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 8 கிலோமீட்ரு ஃபுல் திக் ஃபாரஸ்ட்டு, மண் ரோடு. அதேமாதிரி ஒரு ரோட்டில் போய்கிட்டு இருக்கான். திக் ஃபாரஸ்ட்டில் போய்கிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு இடத்துல குதிரையை நிப்பாட்டுறான். ஒரு மரத்துக்கு கீழே நிப்பாட்டுறான், முட்டி போடுறான், தன் கைகளை நோக்கி வானத்துக்கு நேரே தன் கைகளை நோக்கி ஜெபம் பண்ணுறான். அவன் போய்கிட்டே இருக்கான். அவன்கிட்ட 5 கோடி ரூபா பணம் இருக்குது. 5 கோடி ரூபா பணம் இருந்தாலும் குதிரை மேலே பணத்தை வச்சுட்டு அவன் முட்டி போட்டு வானத்தை நோக்கி ஜெபம் பண்ணுறான். திரும்ப தான் உட்காந்துக்கிட்டு அந்த குதிரையை விட்டு போயிடுறான். பின்னால் அவன் அப்படியே ஆண்டோடைய ஊழியக்காரன் ஆயிடுறான். பயங்கரமான பென்னிகின், பில்லி கிரஹாம், டாக்டர் டிஜிஎஸ் தினகரன், அதே மாதிரி சார்லஸ் பென்னி, சார்லஸ் பெர்ஜன், இப்படி பெரிய ஊழியக்காரங்க மாதிரி மாறிடுறான். மைட்டி பயங்கரமான பவர். அவனுடைய செய்தி டிவியில் வருது. அதை ஒருத்தர் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு லெட்ரு எழுதுகிறாரு. அந்த தம்பிக்கு ஒரு லெட்ரு எழுதுறா, ஐயா நான் உங்களை சந்திக்க வேண்டும், நான் 2 கால்களும் முடமான நிலைமையில் இருக்கிறேன், பேரல் அட்டாக் ஆகிருக்கு, என்னையால் உங்களை சந்திக்க முடியல, தயவு செய்து நான் மறிப்பதற்குள் நீங்கள் என்னை பாருங்கன்னு ஒரு லெட்ரு எழுதினார். இவர் ரொம்ப பிஸி, போக முடியாமல் திரும்ப 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 லெட்ரு எழுதுகிறப்போ அடி மேலே அடித்தா அம்மியும் நகருங்கிற மாதிரி திரும்ப திரும்ப லெட்ரு எழுதுகிறப்போ இவர் ஒரு நாள் அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த ட்ரெயின், ஒரு குறிப்பிட்ட ட்ரெயின் தான் அந்த இடத்துக்கு போகும். மேட்டுப்பாளையத்துக்கு ப்ளூங்கிற ஒரு எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் போகும். அதே மாதிரி ஒரே ஒரு ட்ரெயின் தான் அந்த இடத்துக்கு போகும். அந்த ட்ரெயினில் இறங்கி அவருடைய அன்பு தொல்லையினால் அங்கே இறங்கணும். ஒருத்தர் ஓடியாந்து, நீங்கள் தானே அவருன்னு அவரை கூட்டிக்கிட்டு போகிறார். என்னை உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நான் உங்களை டிவியில் அடிக்கடி பார்த்துருக்கேன்னு சொல்லி அவர் இருந்து அந்த பேரல் அட்டாக்கான வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். ஐயா தோத்திரம், நான் உங்களை அறிந்திருக்கிறேன், என்னையும் உங்களுக்கு தெரியாது. நான் உங்களை எப்படி அறிஞ்சிருக்கேன்னா, நீங்கள் இந்த பேங்க்கில் வேலை பார்த்தீங்க, நான் அந்த பேங்க்கு ஒரு கஸ்டமராக வந்தேன். நான் ஒரு பெரிய திருடன், ஒரு கொள்ளைக்காரன். ஒரு நாள் பேங்க் மேனேஜர் உங்கள்கிட்ட இவ்வளோ பணத்தை கொடுத்து ஒரு காட்டு வழியாக போனீங்க, ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. காட்டு வழியாக போகிறப்போ ஒரு இடத்துல முட்டி போட்டு 2 கைகளையும் தூக்கி
பரத்துக்கு நேராக அவன் கைகளை அப்படி வானத்துக்கு நேராய் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதம் 121:1 ஐயா என் கண்மலை என்று தாவீது சொன்ன பிரகாரமாய் நீங்கள் வானத்துக்கு நேராக அப்படி கண்களை தூக்கி அப்படி பார்த்து நின்றுக்கிட்டு இருந்தீங்க. உங்கள் குதிரையில் 5 கோடி ரூபா பணம் இருக்குது. சில நிமிடங்கள் கழித்து எழுந்தீங்க, போயிட்டீங்க. நீங்கள் அப்படி ஜெபிக்கிறப்போ என்ன, நீங்கள் அப்படி வர்றப்போ நான் உங்களை ஷூட் பண்ணணும்னு நினச்சேன். உங்களை ஷூட் பண்ணி நீங்கள் கொண்டு வந்த பணத்தை நான் கொண்டு போயிடும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் வந்தோடனே என் கண்கள் இருளடைந்து விட்டது, என்னுடைய பார்வை மறைக்கப்பட்டுருச்சு, என்னுடைய துப்பாக்கி ஆன் ஆகலை. நீங்கள் சில நிமிடங்கள் அதில் நின்று ஜெபம் பண்ணிட்டு போயிட்டீங்க. உங்களோடு உங்கள் ஆண்டவர் உயிருள்ளவர், அவர் உங்களோடு ஜீவிக்கிறார் சொன்னார். நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கும் ஆண்டவர். நம் ஆண்டவர் எப்போவுமே நம்ம கைவிடுறதில்லை. நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறப்போ அதான் மத்தேயு 6:8 சொல்கிறார், உன்னுடைய தேவைகள் எனக்கு தெரியும், உன்னுடைய பிரச்சனைகள் எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ உள் அறைக்குள் போய் உன் கதவை தாளிட்டு ஹெவன்லி மை ஃபாதர், பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் பரம தந்தையே, மை ஃபாதர், ஹெவன்லி மை ஃபாதர், பரம தந்தையே, அவரை நோக்கி நீ ஜெபம் பண்ணுறப்போ அந்த ஆண்டவர் உயிருள்ளவர். அவர் சொல்லார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு. எந்த மனிதன் ஆண்டவரை நோக்கி அழைத்து ஜெபம் பண்ணுறானோ அவருக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த பெண்கள் கல்லறைக்கு வர்றாங்க. கல்லறைக்கு வர்றப்போ அந்த கல் மூடப்பட்டிருக்கோம். அந்த மூடப்பட்ட கல் பெருசு. நாங்களோ பெண்கள், எங்களால் அந்த கல்லை தள்ள முடியாது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏக்கத்தோடு அந்த பெண்கள் உள்ளே வர்றப்போ ஆனால் அவங்களுடைய ஜெபம் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. அவங்க வருமனே அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. இதுதாங்க வாழ்க்கை. வாழ்க்கை வேதனை, கண்ணீர், துன்பம். எனக்கு இந்த பிரச்சனைகள் மாற்றப்படுமா? இந்த கண்ணீரான வாழ்வு மாற்றப்படுமா? வாழ்க்கையில் நான் முன்னேற்றமான பாதையில இல்லை, என் தொழில்கள் நசுங்கின நிலைமையில் இருக்கிறேன். ஐயா என் பிள்ளை கணவரோடு ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இல்லை, என் மகனுக்கு படிக்க வேண்டிய ஞானம் இல்லை, என் மகன் படிப்பானா? எனக்கு விடுதலை கிடைக்குமா? கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரா? இப்படிப்பட்ட துன்பங்கள் வேதனையில் மத்தியில் இருக்கிறப்போ நீங்கள் உங்கள் ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்போ அந்த ஆண்டவர் உயிருள்ளவர், அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கிறவர், அந்த ஆண்டவர் உயிருள்ளவர், அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுப்பவர். வேதத்தில் எந்த மனிதன் தன்னை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ, பேதுரு தவறு பண்ணிட்டார், மனம் கசந்து அழுதார் பேதுரு. யூதாஸ் காரியத்தை தவறு பண்ணிட்டார், ஆனால் ஆண்டவரை நோக்கி அழலை. அதுதான் அவருடைய டிராபேக். அவர் ஆண்டவரை நோக்கி அழுதுறது தான் தப்புப்பா. வேத பாரகத்தை போய் முந்தா நாள் நடந்த ஸ்கூலில் நடந்த நாடகத்தில் அதை பார்த்தீங்கன்னா வேத பாரத்தை போய் கெஞ்சிறான், ஐயா ஐயா ஐயா, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன், தயவு செய்து இந்த பணத்தை வாங்கிட்டு நீங்கள் அவங்கள விட்டுருங்க 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 விட்டுருங்கன்னு அழுகுறான். மன்றாடுறாரு யூதாஸ் காரியத்து. அதே மாதிரி யாருமே இயேசுவின் விடுதலைக்காக மன்றாடலை, ஆனால் தன் பாவங்களை நினைத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலை. நம்ம பிறருக்காக மன்றாடுறோம், நம்முடைய தேவைகளுக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா? அந்த பெண்கள் போறப்ப இந்த கல்லை யார் தள்ளுவா என்று வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்த பொழுது அந்த பெண்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. அதே விடுதலையை கொடுக்கும் ஆண்டவர், அதே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போனதில்லை. நீங்க எத்தனை வேதனை, எத்தனை துன்பங்கள் மத்தியில் இருந்தாலும், முந்தா நாள் பிரபுதாஸ் சர்ச்சுக்கு போயிருந்தேன். அவங்க ஒட்டின மாதிரி தம்பி வீடு உள்ளே போயிட்டேன். மெயின் ரோடில் இருக்குது, கதவு கிடையாது, வீட்டுக்கு கதவு இல்லை. என்னங்க கதவு இல்லாமல் வாலிப பிள்ளையை வச்சுருக்கீங்க? பாத்ரூமுக்கு கதவு இல்லை, பாத்ரூம் மட்டும் துணியை போட்டு மூடியிருக்காங்க. கதவு இல்லைன்னா ஊருக்கு போனால் என்ன? அவங்க ஊர் வந்து நான் அவங்க ஊருக்கு போயிருக்கேன், இங்கேருந்து ஒரு 4 மணி நேரம் ட்ராவல். அப்படியே தான் விட்டுட்டு போகிறேன்யா. ஏன்னா கடவுள் இருக்கிறாரு. கதவு மூடி பூட்டு போட்டு போகணும், கதவை உடைச்சிட்றான். ஆனால் திறந்து வச்சுட்டு போகிறார், ஆண்டவர் பார்த்துக்கிறாருங்கிறார். ஒரு பெரிய விட்னஸ், பெரிய சாட்சி. அப்படியே ஒரு நிமிஷம் நில குலைஞ்சிட்டேன். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர்.
உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சென்றார். ஐ வில் ப்ளஸ் ஃபார் டுடே, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறார். இந்த உயிருள்ள ஆண்டவரை ஆராதிக்க அதிகாலையில் வந்திருக்கிறோம். அதிகாலையில் வந்த நமக்கு ஆண்டவர் நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாக வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று ஜோசுவாக்கு சொல்கிறார். சாதாரணமாக சொல்லலை. 1:5 ஜோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாங்கிறார். ஆனால் நீ எத்தனை நாள் உயிரோடு இருக்கியோ அதுவரை என் கூட இருக்கிறேன். அந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர். அதுதான் உயிர்த்தெழுதல், அளவற்ற மீட்டுருவாக்கத்தின் கொண்டாட்டம். உயிர்த்தெழுதல் எல்லையற்ற மாற்றத்தை கொண்டாடுதல். உயிர்த்தெழுதல் எல்லையற்ற மறு உருவாக்கத்தின் கொண்டாட்டம். உயிர்ப்பு எல்லையில்லா மாற்று உருவாக்கத்தை கொண்டாடுதல். உயிர்த்தெழுதல் எல்லையற்ற மாற்றத்தை கொண்டாடுதல். ரிஜெக்ஷன், செலிப்ரேஷன், ஃபவுண்ட்லெஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபவுண்ட்லெஸ், எல்லையே கிடையாது. என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னை பாதுகாப்பார், என்னுடைய தேவைகளை சந்திப்பார் என்று நம் ஆண்டவற்ற நம்முடைய தேவைகளை எப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே ஜெபிக்கிறோமோ அப்பெல்லாம் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அப்பெல்லாம் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஒரு கால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, கைவிடுறதே இல்லை. ஒரு மிஷினருடைய சம்பவத்தை முந்தின நாள் கேட்டேன். அவங்க அண்ணனை ரொம்ப துன்புறுத்துருக்காங்க. தங்கச்சியை கேட்குறாங்க. தங்கச்சி போய் கேட்குது. 2 பேரையும் நிர்வாணப்படுத்துகிறாங்க. ரொம்ப 100 பாரண்டிகிரி ஏறின தோசைக்கல்ல 2 பேரையும் போடுறாங்க. அவங்க உடல் வேகலை. தண்ணிக்குள்ளே போடுறாங்க, அவங்க உடல் வேகலை. ஏன்னா ஆண்டவர் எப்போவுமே நம்ம கைவிட மாட்டார். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனை எங்களோடு பேசியிருக்கீங்க, எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எங்களை பிளஸ் பண்ணுங்க தகப்பனை நோக்கி பார்ப்போமா. விண்ணப்பத்தை கேட்பவரே, ஏன் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஏசையா, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஏசையா. கண்ணீரான வாழ்வு, வீட்டுக்கு ஓலை மாற்ற முடியாத நிலைமை, ஓடு மாற்ற முடியாத நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை, என் வீட்டில் இருக்க அந்த கடன் பிரச்சனை, தண்ணி வரி கட்ட முடியாத நிலைமை, அந்த சொத்து தீர்வை கட்ட முடியாத நிலைமைப்பா. தண்ணி வரி கட்டலை, தண்ணி வரல, டேமேஜ். அந்த ஏஇ பார்க்க மாட்டார், வரி கட்டிட்டு வான்னு சொல்கிறார். நான் என்ன செய்வேன்? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காகப்பா. நீங்கள் சொன்னீங்க, உயிருள்ள ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னீங்க. அதை நாங்களும் சொன்னோம் தகப்பனே. இப்போது அந்த தேவையோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு தகப்பனே, இந்த வாரத்தில் அந்த கடன் தீர்க்கப்பட்டு ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுங்கள் வாத்திரம்படி அரசாங்கத்தில் கொடுக்க வேண்டியதை கொடுத்து அந்த தண்ணீர் பெற்றுக்கொள்ள அந்த தேவைகளை சந்திங்கப்பா. திருமணத்திற்காக ஒழுங்கு செய்யப்பட்ட என் மகளுக்கு திருமணம் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, திருமணத்துக்காக காத்திருக்கிற என் மகளுக்கு திருமணம் செய்ய முடியாத தடைகள் தகப்பன, பல தடைகள் மத்தியில் இருக்கிறோம். என் மகளுக்கு ஒரு ஏற்ற காலத்தில், என் மகனுக்கு ஏற்ற காலத்தில் ஒரு திருமணம் நடக்காதா? ஏக்கத்தோடு கண்ணீரோடு வாலிய பிள்ளைகளை வைத்திருக்கிற அன்பு பிள்ளையுடைய ஜெபத்திற்காக ஜெபிக்கிறோம் தகப்பன. திருமணம் நடந்த குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு, திருமணத்திற்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு, வாழ்க்கையில் சின்ன கடை தான் வச்சுருக்கிறேன், அந்த கடையை என்னால் நடத்த முடியல, போதுமான அளவு வருமானம் இல்லை, பொருள் வாங்கி கொடுக்க முடியல, தேவையற்ற ஃபைனான்ஸ் வாங்கி நான் விற்று
வட்டி தான் கட்ட முடியுது, என் வாழ்க்கை பசி பட்னி ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனை ஒரு விசை கூட மனமிறங்கப்பா, படிக்க வேண்டிய ஞானத்தை கொடுங்க. எங்களுடைய திருச்சபையில் 10th 11th 12th எழுதின அன்பு பிள்ளைகளுக்காக, ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக தகப்பனே, 12th பேப்பர் திருத்தி முடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படி தெரிந்திருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ நல்ல மதிப்பெண்களை தருவீங்க. அதில் ஒரு மாற்றத்தை உம்மால் மாற்ற முடியும். வானத்தையும் பூமியும் படைத்த தகப்பன் ஒரு நல்ல ரிசல்ட் எங்கள் திருச்சபையில் ஒரு சென்டம் ரிசல்ட்டு தகப்பனே, எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ணி நல்ல மதிப்பெண்கள் எங்கள் திருச்சபையில் வர, எங்கள் திருச்சபையில் உயர்ந்த இடத்திற்கு அந்த பிள்ளைகள் அழைத்து செல்லப்பட, இந்த உலகத்தில் ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக, நல்ல பிரசங்கியராக, நல்ல போதகராக, உயர்ந்த அந்தஸ்தான IAS IPS கடந்து செல்ல எங்களுடைய திருச்சபையில் உலகத்துடைய தலைவர்களின் திருச்சபையிலிருந்து எழும்ப நீங்கள் கிருபை செய்யப்பா. உலகத்தின் தலைவர்கள், தேசத்தின் தலைவர்கள் திருச்சபையிலிருந்து எழும்பணும். அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம், ஒரு அடையாளம், இந்த உயிர் தெழுந்த ஆண்டவருடைய பண்டிகையில் உம்மை நோக்கி பார்க்க உங்களுடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரோடும் உங்களுடைய பிரச்சனை. வயதான காலத்தில் பெண்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க, அந்த பெண்களுக்கு விடுதலை. வயதான காலத்தில் குடும்பத்தில் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணலை, ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க.